ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் அந்த டோர் கிட்ட சின்ன கிராக் மாதிரி பாக்குறாங்க, ஒரு 2-3 இன்ச். அவங்களுக்கு பார்த்த உடனே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஏதோ தப்பா இருக்க மாதிரி ஒரு எண்ணம் வருது. 24,000 அடி ரீச் பண்ண உடனே ஒரு பயங்கரமான வெடி சத்தம் டமால்னு கேக்குது. கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ஃபுல் காத்து. ஏன்னா அப்போ வந்து உங்க பிளேன் கிட்டத்தட்ட 450-500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கார்ல போறீங்க 100 கிலோமீட்டர்ல போகும்போது விண்டோ அந்த சன்ரூஃப்ல இறக்குனா எப்படி காத்து வருது, 500 அது மாதிரி 5 மடங்கு காத்து உள்ள வரும்போது எப்படி இருக்கும் அந்த சத்தத்துல few seconds யாருக்கு ஒன்னும் புரியல, டிஸ்ஓரியன்டல். ஃபார்ச்சுனேட்லி இந்த சீட் பெல்ட் சைன் வந்து பைலட் ஆஃப் பண்ணல. அதனால எல்லாமே சீட் பெல்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் பறக்கல, இல்லன்னா நிறைய உயிர்கள் பறந்து போயிருப்பாங்க. திரும்பி பின்னால பாக்குறாங்க, பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா பின்னால பார்த்தோம்னா அந்த டோர் அவங்க டோரே பிச்சிட்டு போயிடுச்சு. மேல கூற போய் ப்ளூவா வானம் மட்டும் தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. அவங்களுக்கு பேசஞ்சர் இருக்காங்களா பின்னால என்ன இருக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் கண்ட்ரோலும் டிஃபிகல்ட் ஆயிடுது. லெஃப்ட்ல ரைட்ல கொஞ்சம் அப்படி பண்ணுது. கண்ட்ரோலும் ஒரு ஸ்லகிஷா இருக்கு, ப்ராப்பரா இல்ல. ஆனா பைலட் வந்து நம்ம உடனே என்ன பண்ணாங்க, நம்ம ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து போட்டுட்டாங்க. 20 நான் முதல்ல பேசியிருக்கேன், ஹைபாக்சியா அப்படின்னா அந்த ஒரு லிமிட், அதாவது 12,000 அடிக்கு மேல போயிட்டா உங்களுடைய காற்றினுடைய அந்த அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால நமக்கு சுவாசிக்கிற அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது அதுக்கு மாதிரி டிசாஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியும், மேல இருந்து கீழே ஆக்சிஜன் மாஸ்க் உள்ள நீங்க எடுத்து போட்டுக்கணும். அது மாதிரி போட்டுக்கலாம் பேசஞ்சர். அதே மாதிரி பைலட்ஸ் வந்து செப்பரேட்டா இருக்கு ரெண்டு, அது வந்து எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும் பேசஞ்சருக்கு போட முடியாது, ஏன்னா எல்லாம் மேல ரூஃப் எல்லாம் போயிடுச்சு. அதே நேரத்துல அந்த கீழே உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜன் கிடையாது. இம்மீடியட்டா அவங்க ஒரு 12,000-14,000 கீழே வந்தாதான் பிரீதபிள் ஏர், அதாவது அவங்க உயிர் வாழலாம். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் அங்க உயிர் போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த பைலட் நம்ம சாமர்த்தியம் என்ன பண்ணாருன்னா, அதாவது அந்த மாதிரி நேரத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஃளைட் ஏற்கனவே ஸ்ட்ரக்சரலி பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ணனா ரெண்டா கூட உடைஞ்சு போயிடும். அப்ப வந்து நீங்க வந்து பார்த்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஆனா குயிக்கா டைவ் பண்ணி கீழே வந்ததுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஒரு நிமிஷத்துக்கு 4,000 அடி கீழே 2 நிமிஷத்துக்குள்ள அவர் அந்த பிரீதபிள் ஏருக்கு வந்துட்டார், கீழே வந்து அட்லீஸ்ட் சுவாசிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் 23,000 அடியில் வந்து பயங்கர கோல்டு, -50 -40 இருக்கும். அது கொஞ்ச நேரம் விட்டாலும் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ஃபார்ச்சுனேட்லி அது கொண்டு வந்துட்டாரு. அந்த 24,000 அடியில் கீழே இறங்குற முடிய அவங்க கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க, கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னா சத்தம் அப்படி காத்து. அதே நேரத்தில் அந்த வல்ல டெப்ரிஸ் அந்த ஃபார்ம் அந்த இன்சுலேஷன் எல்லாம் முன்னால எல்லாம் பறக்குது, சினிமால ஹாலிவுட் படத்துல வர மாதிரி பறக்குது. அதனால அவங்களால அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் பேசுறது அவங்களுக்கும் கேட்கல, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கும் ஒன்றும் புரியல. ஆனா இவங்க வந்து அந்த ஸ்வாப் கோடு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்பாண்டர்ல எமர்ஜென்சி கோடு வச்சிட்டாங்க 7700. இது போட்டு அந்த கண்ட்ரோலருக்கு மட்டும் தெரியும் ஏதோ ப்ராப்ளம், பயங்கரமான ப்ராப்ளத்துல ஒரு பிளேன் இருக்குங்கிறது மட்டும் தெரியும். மொத்தம் அந்த பிளேன்ல வந்து 95 பேர் போறாங்க, இன்க்ளூடிங் கேபின் க்ரூ எல்லாம் சேர்த்து. அதுல 5 பேர் க்ரூ, அதுல 3 பேர் வந்து கேபின் க்ரூ. அவங்க வந்து அந்த கூரை உடையிற அந்த இடத்துல இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க அந்த கூரையோட சேர்ந்து பறந்துட்டாங்க. மத்த 2 பேரும் அந்த ஃபோர்ஸ்ல கீழே தள்ளிடுச்சவங்க. ஒருத்தங்க அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க, கீழே அடிபட்டு நல்ல ப்ளீடிங் ஆயிட்டு. இன்னொருத்தங்க பேர்லி கான்ஷியஸா இருக்காங்க. அவங்க தான் வந்து பாவம் ஒவ்வொரு சீட் தவழ்ந்து பிடிச்சி ஏன்னா மேல கூரை ஓப்பன், கொஞ்சம் ஏமாந்தா பறந்து கூட போயிருவாங்க. பிடிச்சி ஒவ்வொரு பேசஞ்சருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ஆறுதல் சொல்றாங்க, அவங்களுக்கே தெரியல முன்னாடி பைலட் உட்கார்ந்திருக்காங்களா, அவங்களும் இல்லையா, உயிரோடு இருக்காங்களா இல்லையா, பிளேன் தானா போதா, பைலட் ஃப்ளை பண்றாங்களாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ரன்வே கிட்ட வரும்போது நீங்க என்ன பண்ணா, இறங்குறதுக்கு கன்ஃபிகர் பண்ணும் பிளேனை. எப்படின்னா நீங்க பாத்துருப்பீங்க, ஸ்பீடை குறைக்கும் போது ஃபிளாப்ஸ் பின்னால இருந்து இறக்குவாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இறக்குவாங்க. அது என்ன பண்ணுன்னா லோவஸ்ட் ஸ்பீட்ல பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த விங் சர்ஃபேஸ் அதிகப்படுத்தி. அதுல வந்து 1, 5, 40 சொல்லிட்டு 20, 40 சொல்லிட்டு ஸ்டேஜஸ். அப்போ அவர் வந்து இறக்குறாரு, 1 இறக்குறாரு, ஓகே 5 வைக்கிறாரு. 5 வச்சுட்டு அதுக்கு அதிகமாக்கி பாக்குறாரு, கண்ட்ரோல் போகுது. உடனே என்ன பண்ணிடுறாரு, வேண்டாம் அந்த 5ஓட போதும். அப்போ வந்து அதுக்கு வந்து 155 knots ஏதோ ஸ்பீட்ல போனா போதும்னு இருக்கு. அப்ப 155 ட்ரை பண்றாரு, அப்பயும் கண்ட்ரோல் போகுது. 170 which is very high speed, பரவாயில்ல, he accepted the high speed. 170 ஹை ஸ்பீட்லயே போலாம் அப்படின்னு பண்றாங்க. அடுத்த டிசாஸ்டர் பாருங்க, லேண்டிங் கியர் இறக்குறாங்க. இறக்கும்போது 3 லைட் எரியும். ஃப்ரண்ட்ல அந்த நோஸ் கியர் ஒன்னு, பேக்ல இருக்க 2 மெயின் கியர். அந்த பேக்ல இருக்க 2 கியர் இறங்கிடுச்சு, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பச்சை லைட் எரிய மாட்டேங்குது. அந்த லைட் எரியலனா என்னன்னா இறங்காது இருக்கலாம், அல்லது இறங்கி லைட் மால் ஃபங்க்ஷன் இருக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. சப்போஸ் அது இறங்காது இருந்திருந்தா இந்த கண்டிஷன்ல லேண்ட் பண்ணாங்கன்னா பிளைன் வந்து கண்டிப்பா கிராஷ் ஆகிறது மட்டும் இல்ல, முன்னால இருக்கிறது பின்னால எல்லாம் உடைஞ்சு உங்களுக்கு எல்லாம் ஃபயர் ஆகி நிறைய பேர் இறந்து போயிருவாங்க. பெரிய டிசாஸ்டர் தான். அவங்களால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னா ஏர்போர்ட் மேல பறந்து இங்க கீழே பார்த்து அது இறங்கி செல்லியான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா சுத்தி எல்லாம் வரதுக்கு அந்த பிளைன்ல வந்து எவ்வளவு நேரம் அது ஓட்டிட்டு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு அது இறக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டோரை திறந்து அந்த கிராவிட்டிலேயே கீழே இறங்கி போய் லாக் ஆயிடும். அது மாதிரி ட்ரை பண்றாங்க, பட் அசியூம் அவ்வளவுதான் லாக் ஆயிடுச்சுன்னு அசியூம் பண்ணிட்டு கண்ட்ரோல் வராங்க.